அங்க வேதம் சொல்கிறது 8ஆம் வசனம், அதிலேயே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதை ருசிக்கணும், அவர் மீது நம்ம நம்பிக்கை வைக்கணும். கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு எத்தனையோ பேர் பிசாசு நம்புறாங்க. கல்ல மண்ணை ஒரு மரத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறோம். கர்த்தர் மீது நம்பிக்கை வைங்க. ஆயிரமான வாக்கு தத்துவங்கள் நமக்காக சிலுவையில தன் ரத்தத்தையே தந்து தன் ஜீவனை தந்த தேவன் நம் தேவன். அவரை நீங்க ருசிச்சு பாருங்களா, ஒருவன் கூட வெக்கப்பட்டு போகிறது இல்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இன்னைக்கு எத்தனையோ ஊழிய பாதையில ஊழியத்துல போராட்டம், ஊழியத்துல சண்டை, ஊழியத்துல போராட்டம், ப்ராப்ளம், ஏகப்பட்ட ப்ராப்ளம். வெளியே ஒரு ப்ராப்ளம், ஊழியத்துக்குள்ள ஒரு ப்ராப்ளம், குடும்பத்துல ஒரு ப்ராப்ளம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, அவரை ருசிச்சு மட்டும் பாருங்களா. என்னப்பா செங்கடலை இரண்டா பிளந்தீங்க, இந்த ஊழியத்தை நீங்க நடத்துவீங்க ஆண்டவரே, இது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. 40 ஆண்டுகள் என் ஜனங்கள், என் முன்பிதாக்களுக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. இந்த ஊழியத்தை, இந்த குடும்பத்தை, எங்களுடைய மக்களை இருளை வெளிச்சமா மாற்றும். உன் வாழ்வு இன்றைக்கு வெளிச்சமா மாறும். கர்த்தருடைய பிள்ளையே,